பக்கவாதம் ஏற்படும் போது நம்ம பிரெயினில் 1 மினிட்குள்ள 19 லேக் நியூரான் செல் வந்து டேமேஜ் ஆகுது. இன்னைக்கு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரோக்கில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், செகண்ட் டைப் வந்து எமரேஜிக் ஸ்ட்ரோக். இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கில் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும். இதுக்கான காரணம் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலை இருக்கிறவங்களுக்கு இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் வரும். இதில் என்ன ஆகுதுன்னா ஃபேட் டெபாசிட் ஆகும் இந்த மூளைக்கு போகிற ரத்த குழாயில். எமரேஜிக் ஸ்ட்ரோக்கில் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது மூளையில் ரத்த கசிவு ஆகும். இதுதான் எமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் வந்து ஹைப்பர் டென்ஷன். இது ரெண்டுத்துல எது காமனாக வரும்னா இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் தான் காமனாக வருது. ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பி ஃபாஸ்ட், பி ஃபார் பேலன்ஸ், ஒரு இடத்துல அவங்களால நிலையாக நிற்க முடியாது. இ ஃபார் ஐஸ், கண்ணு வந்து அவங்களுக்கு மங்கலாக இருக்கும். எஃப் ஃபார் ஃபேஸ், ஒரு பக்கம் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து ட்ரூப்பிங் ஆகிருக்கும். ஏ ஃபார் ஆர்ம், இப்போ நீங்கள் கையை தூக்க சொன்னீங்கன்னா அவங்களால அந்த கையை தூக்க முடியாது. எஸ் ஃபார் ஸ்பீச், தெளிவாக அவங்களால பேச முடியாது. டி ஃபார் டைம் டு கால், உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இதுக்கான கோல்டன் பீரியட் வந்து வித்தின் 1 ஹவருக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைனா வித்தின் 1 to 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாக போகணும். அங்கே போயிட்டு டாக்டர் சொல்கிற அட்வைஸையும் அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்.